உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் சுக்கிரன் மற்றும் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. முதலில் மேஷம். ராசிநாதன் செவ்வாய் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கிறார். 11 ராகு, 4ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி குரு உச்சம். செவ்வாய் வலுவாக இருப்பதால் எதையும் துணிச்சலோடு செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு தேங்கிய வேலைகளை முடிப்பீர்கள். குடும்ப விஷயங்கள் கவனம் அதிகரிக்கும். வீடு, சொத்து, தாயார் தொடர்பான பேச்சுகள் நடக்கலாம். உங்கள் கருத்துக்கு மேலதிகாரிகள் மதிப்பு தருவார்கள். பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு. அவசரத்தையும் கோபத்தையும் தவிர்க்க வேண்டும். அர்த்தாஷ்டம குரு ராசியில் செவ்வாயும் 2ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதையும் மறந்துவிட வேண்டாம். டக்கென்று எடுத்தறிந்து பேசிவிடுவீர்கள். கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். விரயஸ்தானத்தில் சனி இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். சுபகாரிய பேச்சுகளில் தடைகள் ஏற்படும். 11/6/2026 காலை 8:05 மணி முதல் 13/6/2026 காலை 9:14 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: விநாயகர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது ரிஷபம். 12ஆம் இடத்தில் செவ்வாயும் ராசியில் சூரியனும் இருக்கிறார்கள். நிர்வாகத்திறன் அதிகரிக்கும். கௌரவம் கிடைக்கும். தொழிலில் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. தொழில் முதலீடுகளின் லாபம் உண்டு. 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் இனிமையான பேச்சு மூலம் காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். எழுதுதல், கற்பித்தல், வணிகம் முதலிய துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல பலனுண்டு. பெண்கள் நினைத்த எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வார்கள். சகோதரர்கள் விஷயத்தில் செலவுகள் செய்ய வேண்டியதற்கும். கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும். வண்டி வாகனங்கள் பராமரிப்பில் கவனம் தேவை. ராசியில் சூரியன் இருப்பதால் கண்கள் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். உடல் உஷ்ணம், செரிமான கோளாறுகள் ஏற்படலாம். உணவில் கவனம் தேவை. 12இல் செவ்வாய் இருப்பதால் சொத்துகள் வாங்குவதிலும் விற்பதிலும் கவனம் தேவை. 13/6/2026 காலை 9:15 மணி முதல் 15/6/2026 காலை 8:29 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சூரிய நமஸ்காரமும் ஆதித்ய ஹிருத்ய பாராயணமும் அற்புத பலன்களை தரும். அடுத்தது மிதுனம். ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். 2ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்றிருப்பதால் பொருளாதார ஏற்றம் உண்டு. பூர்வ புண்ணிய சுக்கிரனும் ராசிநாதனாகிய புதனும் வலுவாக இருப்பதால் பெரியவர்களுடைய ஆசி உண்டு. எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை உயரும். சுக்கிரனும் புதனும் சேர்க்கை ஒரு வசீகரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் தரும். புதிய நட்பு ஒப்பந்தங்கள் மூலம் வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். 3இல் உள்ள கேது ஆற்றலை அதிகப்படுத்துவார். செலவில் மிகுந்த கவனம் தேவை. தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். பேச்சிலும் கவனம் தேவை. உங்கள் வாயை கிளறி தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தி மனதில் சங்கடங்கள் உருவாகும் சூழல் உண்டு என்பதால் நீங்கள் மற்றவர்கள் பேச்சை கவனியுங்கள். இடையில் புகுந்து கருத்தை தெரிவித்து சங்கடப்பட வேண்டாம். சந்திரனின் நிலை காரணமாக அலைச்சல்களும் மந்த நிலையும் ஏற்படும். பரிகாரம்: அம்பாள் வழிபாடு அனுகூலமாக இருக்கும். அடுத்தது கடகம். சூரியன் லாபஸ்தானத்தில் பலமாக இருக்கிறார். அவரே தன குடும்பாதிபதி என்பதால் எல்லா சிக்கல்களிலிருந்தும் விடுவித்து விடுவார். வாரத்தின் முற்பகுதி உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல்களில் எளிமை சீராகும். கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்ப்புகள் விலகும். ராசியில் உள்ள உச்ச குரு உங்களுடைய முக்கியமான ஸ்தானத்தை பார்ப்பதால் அந்தந்த ஸ்தானங்கள் வலுப்பெற்று எத்தகைய பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வை நோக்கி உங்களை நடத்தும். கவலை வேண்டாம். உடல் நலத்தில் சோம்பல் அதிகரித்து சுறுசுறுப்பு குறையும். காரியங்கள் தள்ளி போகும் படியாக நேரும். வாரத்தின் மத்தியில் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இடமாற்றம், வீடு மாற்றம் செய்ய வேண்டிய கட்டாயம் சிலருக்கு ஏற்படலாம். சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் ஏற்படலாம். பரிகாரம்: சிவபெருமானை வணங்குங்கள். சுகங்கள் கூடும். கஷ்டங்கள் குறையும். அடுத்தது சிம்மம். 11ஆம் இடத்தில் சுக்கிரனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். தன குடும்பாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்து பலத்தோடு இருப்பதால் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டு. 10இல் சூரியன் திக்பலம் பெற்றிருப்பதால் அரசாங்க விஷயங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கலாம். கடன் பிரச்சனைகள் குறையும். எதிர்ப்புகள் விலகும். சுக பாக்கியாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று வெற்றி ஸ்தானத்தை பார்வையிடுகிறார்.
போட்டிகள் இருந்தாலும் முன்னேற்றம் உண்டு. உள்ளுணர்வு அதிகரித்து அடுத்து என்ன செய்யலாம் என்று முடிவெடுப்பீர்கள். தனிமையாக இருக்க விரும்பும் வாரம். வெற்றி கிடைக்கும் என்றாலும் சில மறைமுக எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆன்மீகத்தின் மூலம் மன அமைதி கிடைக்கும். பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வழக்குகள் தாமதமாகும். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதையும் அஷ்டமச்சனை நடப்பதையும் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். சந்திராஷ்டமம் 9/6/2026 காலை 3:25 மணி முதல் 11/6/2026 காலை 8:04 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம். அடுத்தது கன்னி. பாகியஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். இவையெல்லாம் சாதகமான அம்சங்கள். நண்பர்கள் பெரியவர்கள் மூலம் நினைத்ததை சாதித்து விடுவீர்கள். புதிய திட்டங்கள் குறித்து கவலைப்பட வேண்டாம். அவைகள் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் வெகு நாட்களாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த வாரம் நடந்துவிடும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வரும். வேலையில் உள்ள திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. அகாலத்தில் உணவு உட்கொள்ள வேண்டாம். வயிற்று வலி முதலிய பிரச்சனைகள் வரலாம். 12இல் கேது இருப்பதால் சில ரகசியங்களை மனதில் வைத்துக்கொண்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிர்க்கலாம். அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் கவனத்தில் கொள்ளவும். சகோதரக்காரகன் அஷ்டமத்தில் இருப்பதால் சகோதர உறவுகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சந்திராஷ்டமம் 11/6/2026 காலை 8:05 மணி முதல் 13/6/2026 காலை 9:14 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம் செவ்வாய் 8இல் இருப்பதால் சிகப்பு மலர்களால் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். சனிக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து பாகிஸ்தானத்தில் இருப்பது சாதகமான அமைப்பு. 10இல் குரு உச்சம் பெற்று உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. 6இல் உள்ள சனி அற்புதங்களை செய்வார். ஆற்றலை அதிகரிப்பார். சொத்துகள் வாங்குவது விற்பது முதலிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டுதல் உண்டு. பணியில் நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு கிடைக்கும். கலைத்துறையிலும் வியாபாரத்துறையிலும் உள்ளவர்களுக்கு நல்ல வாரமாக இது அமையும். ஆன்மீக பயணங்கள் உண்டு. ஆனால் சூரியன் 8இல் இருப்பதால் மிகுந்த அலைச்சலும் உடல்நல பிரச்சனைகளும் இருக்கும். 7இல் செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் அவ்வப்பொழுது சிறு உரசல்கள் ஏற்பட்டு சிக்கலை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாளும் போது மிகுந்த கவனம் தேவை. சந்திராஷ்டமம் 13/6/2026 காலை 9:15 மணி முதல் 15/6/2026 காலை 8:29 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழங்குங்கள். அடுத்தது விருச்சிகம். ராசிநாதன் பலம் பெற்றிருக்கிறார். பகை விலகும். 9ஆம் இடத்தில் குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பதால் ராசியின் பலம் அதிகரித்து உங்களுடைய தெளிவான மனதையும் தீர்க்கமான செயலறிவையும் கொண்டு வெற்றியடையும் வாய்ப்பு உண்டு. ஆன்மீகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும். சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பு உண்டு. அரசியல் மற்றும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றம் உண்டு. சகோதர கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்பொழுது மிகுந்த கவனம் தேவை. நீங்கள் சாதாரணமாக பேசியது கூட மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி மன நிம்மதியை இழக்க வைக்கும். இடுப்புக்கு கீழ் உள்ள பாகங்களில் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். பரிகாரம் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அடுத்தது தனுசு. குரு அஷ்டமத்தில் மறைந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே நேரடியான நன்மைகளை செய்யாவிட்டாலும் மறைமுகமான நன்மைகளை செய்வார். ஆனால் சிறிய தடைகளை உணரும்படியாக இருக்கும். அவருடைய பார்வை 2ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் விழுவதால் தனபாகியங்களில் குறைவிருக்காது. 7இல் சுக்கிரனும் புதனும் இணைந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் புத்தி கூர்மையுடன் காரியத்தை செய்வீர்கள். இல்லறத்தில் கருத்து வேறுபாடு வந்தாலும் கூட உடனடியாக நீக்கிக் கொள்ளும் வாய்ப்பு உண்டு. பயணங்களால் பலனுண்டு. வியாபார நெருக்கடிகள் தீர்ந்து தொழில் முன்னேற்றமாக நடக்கும். லக்னாதிபதி 8இல் மறைவதால் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படலாம். நோய்களை கவனிக்காவிட்டால் அவைகள் வளர்ந்து அதிக செலவோடு கூடிய மருத்துவத்திற்கு செல்ல வேண்டிய நிலை வரலாம். மனதில் கலக்கமும் தெளிவின்மையும் ஏற்படலாம். எதிர்பாராத சிக்கல்களும் சோதனைகளும் வரும் நேரம் என்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு 2 முறை கவனமாக ஆலோசித்து செய்யவும். பரிகாரம் ராமரை வழிபடுங்கள். அடுத்தது மகரம். உச்சம் பெற்ற குருவின் பார்வை ராசியின் மீது விழுவதால் ராசி பலம் பெறுகிறது. அது மட்டுமல்ல, ராசிநாதன் மீதும் குருவின் பார்வை விழுவதும் குருவின் வீட்டில் சனி இருப்பதும் நல்ல பலன்களை தரும். தடைகளை விளக்கும். தெய்வ திருத்தலங்களை தரிசனம் செய்யும் வாய்ப்பு ஏற்படும். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு அதிகரிக்கும். செயல்களில் தெளிவிருக்கும்.
வெற்றியின் வாசலை நீங்கள் அடைவதற்கான அற்புதமான சூழ்நிலையை கிரகநிலைகள் தருகின்றன. 4 செவ்வாய் ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பதாலும் அவர் சுக லாபாதிபதியாக இருப்பதாலும் ரியல் எஸ்டேட், வீடு கட்டுதல் முதலிய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்திலும் போட்டித் தேர்வுகளிலும் சிறந்த முன்னேற்றம் உண்டு. 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் புதனும் இருப்பதால் நீரிழிவு சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனைகளும் அதனால் ஏற்படும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதிகரித்து வைத்தியம் பார்க்கும் சூழல் வரலாம். வேலையில் உங்கள் பொறுப்புகளில் கவனமாக இருக்க வேண்டும். மேலதிகாரிகளோடு வாக்குவாதம் வேண்டாம். சிறிய தவறுகளும் பெரிய பிரச்சனைகள் உண்டாக்கும். பரிகாரம்: ஏழைகளுக்கு உங்களால் இயன்ற உதவி செய்யுங்கள். அஷ்டம கேது என்பதால் விநாயகரை வணங்குங்கள். அடுத்தது கும்பம். தன லாபாதிபதியான குரு 6ஆம் இடத்தில் மறைந்து உங்கள் தனஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் பொருளாதாரத்தில் குறை இருக்காது. தொழில் வளம் நன்றாக இருக்கும். பொருள் வளமும் சிறப்பாக இருக்கும். 3ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற வைப்பார். மனதில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உண்டாக்குவார். எதையும் சிறப்பாக திட்டமிட்டு கம்பீரத்தோடு செய்து முடிக்கும் ஆற்றல் உண்டு. பஞ்சமஸ்தானம் பலம் பெற்றிருப்பதால் பூர்வ புண்ணியமும் தெய்வ அனுகூலமும் உண்டு. சகோதர ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளால் மேன்மை உண்டாகும். 6ஆம் இடத்தில் குரு இருப்பதால் இதய நோய் மற்றும் கொழுப்பு பிரச்சனையால் நோய் சிக்கல்களை எதிர்கொள்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உணவு கட்டுப்பாடு அவசியம். சுகஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். வாக்கில் சனி இருப்பதால் பேச்சில் கவனம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோயில் சென்று வழிபடுங்கள். அடுத்தது மீனம். ராசிநாதன் 5இல் உச்சமாகி பலம் பெற்றிருக்கிறார். ராசியில் சனி இருந்தாலும் கூட ராசிக்குரிய குரு உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுவதால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வந்து விடுவீர்கள். 3ஆம் இடத்தில் உள்ள சூரியன் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிக்கும். வேலைவாய்ப்பினை ஏற்படுத்தும். அரசாங்க காரியங்களில் அனுகூலத்தை தரும். 6ஆம் இடத்தில் உள்ள கேது உங்களுக்கு போராடும் குணத்தையும் ஞான தெளிவையும் தந்து வழிநடத்தும். இத்தனை நாள் சந்தித்த சிக்கல்கள் எல்லாம் மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். ராசிநாதன் பலமாக இருந்தாலும் கூட விரயத்தில் ராகு இருக்கிறார். ராசியில் சனி இருக்கிறார். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசி பாபகர்த்தார் யோகத்தில் இருப்பதால் தடைகளையெல்லாம் மிகவும் சிரமப்பட்டு தாண்ட வேண்டியிருக்கும். வெற்றி கிடைக்கும் என்றாலும் அது உங்கள் முயற்சியினால் சற்று காலதாமதத்தோடு கிடைக்கும். எனவே பொறுமையுடன் செயல்படுங்கள். செலவுகளில் கவனம் தேவை. 8/6/2026 அதிகாலை 3:25 மணி முதல் 11/6/2026 காலை 8:04 மணி வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: முருகப்பெருமானையும் தட்சிணாமூர்த்தியையும் முழு மனதோடு வணங்குங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.